இந்திய மயிலை தேசிய பறவையாக அறிவித்த ஆண்டு எது? 1964. பன்றியின் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயார் செய்யப்போகும் நாடு எது? தாய்லாந்து. வயிறும் ஜீரண உறுப்பும் இல்லாத உயிரி எது? ஈசல். நின்றபடியே தூங்கும் பிராணி எது? குதிரை. இந்திய மக்களின் முக்கிய உணவுப் பொருள் எது? அரிசி. வண்டல் மண் எதன் படிவுகளால் ஏற்படுகிறது? ஆறுகள். விவசாய உற்பத்தியில் முன்னணியில் நிற்கும் மாநிலம் எது? பஞ்சாப். உலகில் உள்ள இயற்கை பிரிவுகள் எத்தனை? 9 பிரிவுகள். சூரியனின் வயது? 500 கோடி ஆண்டுகள். பிரமிடுகளின் பிறப்பிடம் எது? எகிப்து. வாக்காளர் அடையாள அட்டை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஹரியானா. மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? ஈரல். மலேசியாவின் கரன்சி எது? ரிங்கிட். காந்த கேடயமாக எந்த இரும்பு பயன்படுகிறது? தேனிரும்பு. கர்ணனுடன் தொடர்புடைய ஆபரணம் எது? கவசகுண்டலம். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலம்? உத்தரப்பிரதேசம். புரத சத்துக்கள் எதனால் உற்பத்தியாகிறது? அமினோ அமிலத்தால். பாலை பதப்படுத்தும் முறையை கண்டுபிடித்தவர் யார்? லூயி பாஸ்டர். ராஜஸ்தானின் பழைய சரித்திர கால பெயர் என்ன? குந்தவ நாடு. உலகத்தின் மிகப்பெரிய வைரம் எது? குல்லீனியன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இப்போல்லாம் வீடியோ போடுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.